வெல்கம் சிம்பிள் லைஃப் வித் டிகே. இன்றைக்கி ஹைதராபாத் ஸ்டைலில் சிக்கன் கிரேவி செய்கிறேன். இதுக்கு தயிர், கொத்தமல்லி, கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாய் தூள் போட்டிருக்கேன். அப்புறம் புதினா இலை போட்டுறேன். அடுத்தது மஞ்சத்தூள், கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். மஞ்சத்தூள், தனியாத்தூள் எல்லாம் சேர்த்து நல்லா பிசைஞ்சிட்றேன். தனியாத்தூள் போட்ட அப்புறம் லெமன் கரைசல் தேவைன்னா சேர்த்துக்கலாம், இல்லாட்டி அவாய்ட் பண்ணிடலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு நல்லா கலக்கிட்டு, 1 கிலோ சிக்கன் வாங்கிட்டு வந்திருக்கேன், அதை போட்டு நல்லா கலக்கி ஊற வச்சிடுறேன். ஊற வச்சிட்ட அப்புறம் ஒரு 1 or 2 hours இருந்தால் சூப்பராக ஊறிடும். நான் 2 மணி நேரம் வைக்கிறேன், ஊறட்டும். 2 hours ஆகிடுச்சு பாருங்கள். அடுத்து தாளிச்சிடுறேன். பட்டை, லவங்கம், ஏலக்காய் எல்லாம் போட்டு வதக்கிடுறேன். எண்ணெயில் போட்டு வெங்காயம், பெரிய வெங்காயம் பெரிய சைஸாக எடுத்து வச்சுருக்கேன், எடுத்துகிட்டு வதக்கிட்டு பாருங்கள். இதை ஒரு 2 மணி நேரம் ஊறின அப்புறம் நல்லா இதாகிடுச்சு. தக்காளி 2 தக்காளி அரைச்சி எடுத்துருக்கேன். அரைச்சி எடுத்துகிட்டு அந்த தக்காளியும் நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கின உடனே நம்ம இந்த ஊற வச்ச சிக்கனை எடுத்து அதில் போட்டுற வேண்டியது தான். போட்ட அப்புறம் பாருங்கள், நல்லா ஊறிட்டு இருக்குது. சுவையான சிக்கன் கிரேவி இது ஹைதராபாத் ஸ்டைலில் பண்ணுறோம். காரம், உப்பு எல்லாம் செக் பண்ணிக்கலாம். இப்போது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்த உடனே தேவையான தண்ணியை ஊற்றி நம்ம எவ்வளோ கிரேவி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுக்கலாம். அதில் இருந்த தண்ணியெல்லாம் வெந்துடுச்சு. சிக்கனில் இருந்த தண்ணியெல்லாம் வந்துடுச்சு. இப்போது நம்ம குழம்புக்கு கிரேவிக்கு தேவையான தண்ணி இப்போ ஊற்ற போகிறேன். கிரேவிக்கு தேவையான தண்ணி ஊற்றியாச்சு. நல்லா கொதிக்கிட்டோம். கொதி வந்தப்புறம் ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். அது வந்துடுச்சு. இப்போ கொத்தமல்லி இலை தூவிட்டு இறக்கி வச்சிட வேண்டியது தான். இது முந்திரி பருப்பு ஒரு 10 அரைச்சி ஊற்றுறேன். அதுக்கடுத்து மிளகுத்தூள், பெப்பர் சேர்த்தனா இன்னும் சுவை கூடும். அதுக்காக பெப்பர் கொஞ்சம் சேர்த்துடுறேன். சுவையான கிரேவி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். கொத்தமல்லி தூவி இறக்கிட வேண்டியது தான். நீங்களும் செஞ்சு பாருங்கள். என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பை பை.